வணக்கம். சென்னை அண்ணா சாலை காயிதே மில்லத் நினைவு மண்டபம் அருகில் கவனஈர்ப்பு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர் ஒருங்கிணைந்த கூட்டுக்குழு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்நிகழ்விற்கு சம்மேளன பொருளாளர் ஜி. சந்திரன் அவர்கள் தலைமை வகித்தார். தோழர் கே. ஆறுமுக நயினார் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்தார். CITU மாநில பொதுச் செயலாளர் எஸ். கண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தமிழ்நாடு டாஸ்மாக் மின் தொழிற்சங்க கே. விஜயன், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு டி. ஜெய்சங்கர், தென்னக ரயில்வே எம்ப்ளாயீஸ் ஊழியர் ஏ. ஜானகிராமன் மற்றும் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிற்சங்க சம்மேளன ப. பாலகிருஷ்ணன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். சம்மேளன பொதுச் செயலாளர் கே. திருச்செல்வம் அவர்கள் விளக்க உரை வழங்கினார். அப்போது அவர் பேசியதாவது: தமிழகத்தில் 5 மண்டலத்திலும் எங்களது கோரிக்கைகளான பணி வரன்முறை காலம், காலமுறை ஊதியம், ஓய்வு வயது 60, ESI காலிபாட்டல் திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி அறிக்கை வெளியிட வேண்டும். தவறும் பட்சத்தில் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் என்று கூறினார். போராட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் CITU மாநில துணைத் தலைவருமான எஸ். கே. மகேந்திரன் அவர்கள் முடித்து வைத்தார். இதில் எஸ். வடிவேலு, ப. பாக்யராஜ், KP ராமு, ஜி. சதீஷ், கே. வெங்கடேசன் உட்பட முக்கிய நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.